அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். இப்போ இந்த இது வரும்போது ஜக்காத்தினுடைய விஷயங்கள் வருது. ஜக்காத்து சதக்கான்னு சொல்கிறோம். ஜக்காத்தை பொறுத்தளவுக்கு வந்து நீ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி குறிப்பிட்டவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரி ஃபித்ரா தர்மம் அப்படின்றது வந்து குறிப்பிட்டவங்களுக்கு அப்படி ஏதாவது கொடுக்கணுமா, யாருக்கு கொடுக்கணுன்ற வருது? ஜக்காத்துக்குரிய சட்டம் தாங்க இந்த ஃபித்ராவுக்கும். ஜக்காத் யாருக்கு கொடுக்கலாம்? அல்லாஹ் குர்ஆனில் 8 கூட்டத்தை பற்றி சொல்கிறான். இன்னமா ஸதகாத்து லில் ஃபுகராயி வல் மசாக்கீன் அப்படிங்கிறத 8 கூட்டம். இப்போ நடைமுறைன்னு நம்ம எடுத்துக்கிட்டால் ஏழைகள், பரம ஏழைகள், ஃபக்கீர் மிஸ்கின் இருக்கிறது அல்லவா, அதை எடுத்துக்கலாம். வல் காரிமீன் கடனாளிகளை எடுத்துக்கலாம். ஒப்னி சபீல் பயனாளிகள், பயணத்தில் இவங்களை எடுத்துக்கலாம். நல்லா இப்போதைக்கு நடைமுறையில் எடுத்துக்கலாம். இவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஜக்காத் யார் கொடுக்குறோமோ இவங்களுக்கு தான் இந்த ஃபித்ரா தர்மத்தையும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்.